வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான போர்டு எக்ஸாம் क्वेश्चंस சால்வ் பண்ண போறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சோ இந்த சாப்டர்ல வர போர்டு எக்ஸாம் क्वेश्चंस எல்லாமே வந்து வெரி சிம்பிள் டு மாடரேட் லெவல் தான். ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட் லெவல் கிடையாது. சோ இதுல நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட்டாலே நம்மளுடைய போர்டு எக்ஸாமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். An atom has 17 protons and 18 neutrons. Find the atomic number and mass number. So வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to find the atomic number and mass number. So கொடுத்திருக்கிற டேட்டா என்னது 17 protons and 18 neutrons. சரியா? So நமக்கு atomic number உடைய ஃபார்முலா தெரியணும், mass number உடைய ஃபார்முலா தெரியணும். So solution. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் atomic number is nothing but number of protons. Correct. So வந்து ஒரு ஆட்டம்ல எவ்வளவு protons இருக்கோ that is equal to the atomic number. So இங்க கொடுத்திருக்கிறது வந்து an atom has 17 protons. So atomic number, okay, which is Z is equal to 17. So நம்ம atomic number வந்து 17. இப்போ mass number. Mass number க்கு என்ன ஃபார்முலா? Number of protons plus number of neutrons. So protons P plus neutrons N, okay, which is nothing but P plus N. So இந்த proton neutron number add பண்ணோம்னா then we'll be getting the mass number. Correct. So இப்போ நம்ம கிட்ட already proton value இருக்கு, which is 17. Neutron வந்து 18. So what is 17 plus 18? 35. Correct. So 35 is the mass number. Mass number எப்படி represent பண்ணுவோம்? A அப்படின்னு represent பண்ணுவோம். சோ இப்போ நமக்கு அட்டாமிக் நம்பர் கிடைச்சிருச்சு, மாஸ் நம்பர் கிடைச்சிருச்சு. அப்ப அது எலிமெண்டல் ஃபார்முலாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா x a z இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சோ x தான் வந்து அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட், இது வந்து மாஸ் நம்பர், இது வந்து அட்டாமிக் நம்பர். ஓகே, இப்போ மாஸ் நம்பர் என்னது 35. சோ we will write 35 here. அட்டாமிக் நம்பர் என்னது 17. we will write 17 here. சோ இதுதான் வந்து எலிமெண்ட். ஓகே, சோ x வந்து it has mass number of 35 and atomic number of 17. So இதோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் but I will also give you the answer. Okay, so the answer என்னது? இது வந்து chlorine. Okay, so this X is nothing but chlorine. So element name is chlorine. But அது வந்து क्वेश्चनல கேட்கல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். So element name is chlorine. Okay, so இப்போ அடுத்தது next problem நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இத வந்து நம்ம fill in the blanks பண்ணணும். Okay, so ஒரு டேபிள் ஃபார்மேட்ல fill in the blanks டைப் क्वेश्चन இது. சோ இது எல்லாமே ஈஸி தான். ஓகே, சோ நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் ஃபார்முலா என்னது? அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன. ஓகே, and also number of neutrons எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க. சோ இது மூணு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போவோம். சோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா they have given cobalt. ஓகே, சோ cobalt வந்து 60 27 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப் நியூட்ரான். சோ இந்த மூணு வேல்யூவே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப். சோ நான் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். சோ x வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருந்தா என்ன அர்த்தம்? x தான் எலிமெண்ட், a z. a வந்து மாஸ் நம்பர், z என்னது? அட்டாமிக் நம்பர். சரியா? சோ இப்போ மாஸ் நம்பர் வந்து நமக்கு a, சோ இட் இஸ் 60. அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு 27. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்கலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்க்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. ஓகே, சோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க மறக்காம. சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் is nothing but a minus z. So a என்னது? மாஸ் நம்பர். z என்னது? அட்டாமிக் நம்பர். So which is nothing but mass number minus atomic number. சரியா? சோ இப்போ இங்க மாஸ் நம்பர் என்னது? 60. Atomic number என்னது? 27. Okay, so you are writing mass number minus atomic number 60 minus 27, which is nothing but 33. So number of neutrons வந்து 33. Okay, இப்போ வந்து நம்ம செகண்ட் क्वेश्चन போலாம். So இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ட கொடுத்திருக்கான். So என்னது? என்னன்னா சோடியம். கரெக்ட் guys. Number of neutrons க்கு வந்து mass number minus atomic number. So mass number is 24. Atomic number another 11. So what is the answer? 13. So we have 13 number of neutrons. Okay, a minus z. Okay, so a வந்து 24, z வந்து 11. So a minus z is 13. Clear? Okay, now let us go for the third subdivision.
தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்கான்னா குளோரின் ஆட்டமை பத்தி கொடுத்திருக்கான். சோ குளோரின்ல என்ன கொடுத்திருக்கான், மாஸ் நம்பர் வந்து 37 அப்படின்னு கொடுத்திருக்கான். they are asking you the atomic number and number of neutrons வந்து 20 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சோ எப்படி வந்து இதுல அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிப்போம்? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஒரு ஆட்டம்ல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். ஓகே, சோ தட் இஸ் a மெயின் ஃபார்முலா. சோ பட் நமக்கு இங்க தெரியல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல. கரெக்ட். சோ அப்ப எப்படி இதுக்கு அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிப்போம்? ஓகே, சோ இதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தெரியல, டைரக்டா நம்ம கொடுக்கல, பட் நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா, a minus z மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க, so which is 20. okay, so here we can write 7. okay, atomic number தெரியல. okay, z வந்து நம்ம அப்படியே வச்சுப்போம், is equal to நியூட்ரான் வந்து 20. அப்ப என்ன வரும், 37 minus 20 is equal to z. z வந்து எவ்வளவு வரும், 17. so number of the atomic number is 17. okay, so chlorine ஓட atomic number வந்து 17. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் guys. ஓகே, இதுல மெயினா தெரிஞ்சுக்கிட்டு என்னதுன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார்முலா which is a minus z, that is mass number minus atomic number. ஓகே, சோ இது வந்து நம்ம பேக் சைடு எக்ஸசைஸ்ல இருக்கிற क्वेश्चन நம்பர் 14. ஓகே, சோ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஏன்னா லென்த்தியா இருக்க தொட்டு, ஆனா இத வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இதுக்கு வந்து ஆன்சர் கொடுப்போம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரீட் அவுட் பண்றேன், அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம சால்வ் பண்ணலாம். So Aman was discussing the structure of atom with his classmates. He learned an element X has mass number of 35 and contains 18 neutrons. Okay, இந்த element X க்கு வந்து mass number வந்து 35. Okay, then it has 18 neutrons. So mass number வந்து 35, neutrons வந்து 18. So first question வந்து number of electrons எவ்வளோ, number of protons எவ்வளோ. Okay, சோ இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். சோ நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து மாஸ் நம்பர், கரெக்ட். சோ மாஸ் நம்பருக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான், கரெக்ட். நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். சோ நமக்கு கொடுத்திருக்கிற மாஸ் நம்பர் வந்து 35 இஸ் ஈக்குவல் டு புரோட்டான்ஸ் நமக்கு தெரியாது, p அப்படியே வச்சுப்போம், நியூட்ரான் வந்து 18. ஓகே, 18. சோ அப்ப p உடைய வேல்யூ என்ன வரும், சோ p உடைய வேல்யூ என்ன வரும், it will be 17. exactly. so number of protons வந்து 17. so answer is 17. so நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், கரெக்ட். so அப்ப number of protons that is positive charge will be equal to number of electron that is negative charges, right. so obviously அப்ப electrons வந்து 17 number தான் இருக்கும். so these both are same values. okay, electronic configuration. electronic configuration என்னது, how the electrons are arranged. okay, so நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா we have k shell, l shell, m shell, correct. suppose 2 8 2 8 2 something like that. so இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது, 70. நம்ம இது ஆல்ரெடி அரைவ் பண்ணிட்டோம். சோ இந்த 17 வந்து எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், சோ k shell, l shell, m shell. so k வந்து மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 தான் அது ஹோல்ட் பண்ணும். ஓகே, சோ அதனால 2. l ஷெல் எவ்வளவு மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணும், 8, கரெக்ட். m எவ்வளவு ஹோல்ட் பண்ணும், m வந்து 18 வரைக்கும் ஹோல்ட் பண்ணும், 18 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். ஆனா சிம்பிளிசிட்டிக்காக எப்பவுமே வந்து வேலன்ஸ் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும், ஏன்னா m தான் லாஸ்ட் ஷெல், வேலன்ஸ் ஷெல். சோ வேலன்ஸ் ஷெல் இருக்கிற போது அது வந்து வெறும் 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும். ஓகே, சோ அப்ப நமக்கு இங்க 8 வேல்யூ தான் வரணும், பட் 2 + 8 ஆல்ரெடி 10 ஆயிடுச்சு. so we read 7 electrons, so அதனால we will put 7 here. okay, maximum 8 க்கு மேல போக கூடாது. so வந்து m shell is 7, so 2 8 7 அதுதான் electronic configuration. so how the electrons are arranged. இப்போ இதுல valence electron அப்படி கேக்குறாங்க. valence தான் என்னது, last shell, last shell. so what is the last shell here, m shell. so m shell எவ்வளவு இருக்கு, 7 electrons இருக்கு, கரெக்ட்டா. so answer is 7 electrons. okay, இப்போ fifth question பாப்போம். mass number if 2 neutrons are added. so what is the mass number if 2 neutrons are added to the atom. so already வந்து நமக்கு mass number எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 35 கொடுத்திருக்காங்க. okay, so இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, so wait a minute,
mass number is equal to proton plus neutron. So mass number கேக்குறான். So already நமக்கு proton value தெரியும் 17. But extra 2 add பண்றோம். 17 plus 2. Extra 2 add பண்றோம். Plus number of neutrons எவ்வளோ? Number of neutrons வந்து 18. Okay. So 17 plus 2 plus 18. So 17 plus 2 is 19. So we have to add 19 and 18. So how much it comes? 37. So mass number will be 37. Okay. So last question போயிடலாம். Relation of X with the new atom. So இது X என்னது? X வந்து already அமன் டிஸ்கஸ் பண்ணிட்டனால அந்த எலிமெண்ட் பேர் தான் X. Correct. So இந்த X பத்தி டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்க தெரியும். New atom வந்து இந்த atom. That is 37 mass number. Okay. So அப்ப எது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் நம்ம? எந்த ரெண்டு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணணும்னா இப்போ ஆல்ரெடி Xக்கு வந்து mass number atomic number சொல்லுங்க. Mass number is 35. Good. What is the atomic number? Atomic number is 17. Number of proton. Good. So இதை நம்ம எதோட கம்பேர் பண்றோம்? Let us take another element. Say X something. So இந்த X வந்து இப்போ இங்க mass number வந்து 37. நம்ம கால்குலேட் பண்ணோம் இப்போ கரெக்டா? So mass number வந்து 37. Atomic number remains the same. ஏன்னா அவன் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. நியூட்ரான்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். இப்ப சப்போஸ் புரோட்டான்ஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தா அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் நமக்கு இங்க நியூட்ரான்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கான். புரோட்டான்ஸை கையே வைக்கல. அப்ப அட்டாமிக் நம்பர் வில் ரிமைன் த சேம். கரெக்ட். சோ அப்போ 17. சோ இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்ல என்ன ஒரு காமன் எலிமெண்ட் இதுல? இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் என்ன பொதுவா இருக்கு? அட்டாமிக் நம்பர். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். அப்ப அது பேர் என்ன? Isotopes. Okay. So same atomic number, different mass numbers are called isotopes. So the relation of X with the new atom is an isotope. So XO in the new element isotopes. They have same atomic number, different mass number. So இந்த கொஸ்டின்லயே நம்ம சாப்டர்ல படிக்கிற எல்லா கான்செப்டும் கவர் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், ஓகே, அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான், சோ இது எல்லாமே, அப்புறம் ஐசோடோப்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. சோ இந்த ஒரு கொஸ்டின்ல வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. சோ அதனால இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். பட் சால்வ் பண்ண இட்ஸ் வெரி சிம்பிள். கான்செப்ட் தெரிஞ்சா இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே.